ஐவிட்னஸ் ஆன்மீகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நவகிரகங்களை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே நவகிரகங்களில் மங்களகாரகன் அப்படின்னு சொல்ல போனால் குரு பகவானை தான் சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. குரு பார்வை பட்டாலே தோஷங்கள் விலகும், யோகங்கள் கூடி வரும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. மேலோட்டமா ஒரு ஜோதிட ரீதியாக இல்லை, வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்த ஆன்மீக கடல் மதிப்பிற்குரிய சந்திரமௌலி தீட்சிதர் அவர்களை சந்திக்கலாம். நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சியை பற்றி அரிய தகவல்களை அவர்கிட்டேருந்து நம்ம பெறப்போகிறோம். பாருங்கள். வணக்கம் தீட்சிதர் அவர்கள். வணக்கம், நமஸ்காரம். பொதுவாகவே நவகிரகங்கள் இருக்கு, இருந்தாலும் மக்களுக்கு சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இது ரெண்டு மேல ரொம்ப நாட்டம் அதிகமா இருக்கு. நமக்கு என்ன நடக்குமோ, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு ஆன்மீக தேடல் இருக்கு. இப்போ குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு. ஒரு நவகிரகங்களை பத்தியும் நீங்க சொல்லலாம். குரு பெயர்ச்சியோட முக்கியத்துவம், அரிய தேடல்கள் இருக்கு மக்கள்கிட்ட. அது உங்ககிட்ட கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இருக்கு. கட்டாயம். ஐவிட்னஸ் டிவி ஆன்மீக நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் சொன்ன மாதிரி மனுஷனுடைய ஜனனத்திலேருந்து ஆரம்பித்து அவனுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும் அவனை ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் இந்த நவகிரக கோள்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும். பொதுவாக இந்த சாஸ்திரங்கள், புராணங்கள், வேதங்கள் படிக்கிறவளுக்கு ப்ரொனவுன்சியேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கிரகப்பிரவேசம்னு சொல்ல வேண்டிய இடத்துல கிரகப்பிரவேசம்னு சொல்கிறாங்க. கிரகங்கள்னால் கோள்கள்னு அர்த்தம். அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஒரு சிரமங்களை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தமிழில் நிறையா கோள் அறுபதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்வான ஒரு செய்யுள்கள் இருக்குது. அதில் சூரிய கிரகம், அங்காரக கிரகம், சுக்ர கிரகம், சோம கிரகம், புத கிரகம், ப்ரஹஸ்பதி கிரகம், சனீஸ்வர கிரகம், ராகு கிரகம், கேது கிரகம்னு மொத்தம் 9 கோள்கள் இருக்குது. அதை 9 கோள்களில் எந்தெந்த கிரகத்துக்கு நம்மளுக்கு ஜாதகத்தில் அவளுடைய செயல்பாடுகள் குறைகிறதோ அப்போ அந்த கிரகத்துக்கு உண்டான செயல்கள், அந்த கிரகத்துக்கு உண்டான வேத பாகங்களை நம்ம பாராயணம் பண்ணுறதுனாலேயே அந்த கோள்கள் நம்மளுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியங்களை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயங்கள். இந்த ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் வேதத்தினுடைய அங்கமாகவே சொல்லப்படுறது. அதாவது சிக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படின்னு 5 விதமான அங்கங்கள் இந்த வேதங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த ஜோதிஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயங்கள். அதில் நிறையா டெப்த்து விஷயங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அதான் நான் சொல்லுவேன், எப்படி மற்ற மதத்துக்காரெல்லாம் ப்ரேயரை எப்படி கெட்டியாக வச்சுட்டு இருக்காளோ, ஒரு கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தேன்னா அவள் எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போகிறதுங்கிறத ஒரு இதுவாக வச்சுட்டுருக்கா, ஒரு கெட்டிக்காரத்தனமாக வச்சுட்டுருக்கா, ஒரு ஆணித்தனமாக வச்சுட்டுருக்கா. அதே மாதிரி இஸ்லாம் சகோதரர்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை மிஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் அவளுக்கு எல்லாமே காலத்தில் கிடைக்கிறது. இப்போ நம்மளுக்கு இருக்கிறதுலையே ஹிந்து கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரேயர் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சந்தியாவந்தனம் அப்படின்னு ஒரு ப்ரேயர் இருக்குது. இந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது காலம்பரை பண்ணணும், அப்புறம் மத்தியானம் பிஃபோர் த லஞ்சு பண்ணணும், அகைன் ஈவினிங் ஒரு தடவை பண்ணணும். அது 2 வேளை சந்தியாவந்தனம், ஒரு தடவை மாத்தியானிகம்னு பேர். அந்த சந்தியாவந்தனத்திலேயே இந்த 9 விதமான கிரகங்களுக்கும் நம்ம தர்ப்பணம்னு ஒன்று செய்யணும். ஆதித்யன் தர்ப்பயாமி, சோமன் தர்ப்பயாமி, அங்காரகன் தர்ப்பயாமின்னு. ஸோ இந்த தர்ப்பணங்கள், இந்த ப்ரேயரை விட்டதுனால தான் நம்மளுக்கு முதல் விஷயம் கிராஸ்பிங் பவர் அப்படிங்கிறது குறைஞ்சிருது. இப்போ எல்லோரும் செல்ஃபோன் எல்லோரும் வச்சுருக்கா. அவளுடைய அப்பா நம்பரை சொல்லுங்க, இல்லை அம்மா நம்பரை சொல்லுங்கன்னா அதில் போய் அந்த அல்ஃபபெட்டில் போய் பார்த்து சொல்கிறோம், அந்த மெமரியில் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கிரகங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பூஜிக்கிறோமோ அப்போ தான் அவளுடைய ஒரு அனுகிரகமானது நம்ம மேலே படும், அந்த பார்வையாகப்பட்டது. அந்த மாதிரி இந்த நவகிரகங்களில் 9 விதமான கிரகங்களும் ரொம்ப வசதியான ஒரு கிரகம். ஆனால் ஜனங்களுடைய ஒரு மேற்பார்வையில் பார்க்கும்பொழுது குரு பயிற்சி வந்தால் அவளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. அடுத்தாப்புல சனி பயிற்சி வந்தால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறா.
அதாவது என்னென்னா சனி பகவானுடைய பயிற்சி நடக்கும்பொழுது நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்துருமோ, நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்துருமோ, அந்த மாதிரி ஜனங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஆக்சுவலாக சனீஸ்வர பகவானை போல் ஒரு அனுகிரக மூர்த்தி யாருமே கிடையாது. என்னத்தினாலன்னா ஈஸ்வரம் பட்டம் பெற்றவாளில் 3 பேர் தான். ஒன்று பரமேஸ்வரன், இன்னொன்று ராவணேஸ்வரன், இன்னொன்று சனீஸ்வரன். இவா 3 பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஈஸ்வரனுங்கிற வார்த்தைக்கு தலைவன்னு அர்த்தம். அதனால் இந்த 3 பேருக்கு தான் அந்த பட்டம் கிடைக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த 9 விதமான கிரகங்களில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் தேவகுருவாக அவரை நம்ம வழிபடும். அப்போ அசுர குரு யார் அப்படின்னா சுக்கராச்சாரியர். சுக்கர பகவான் அவர் தான் அசுரர்களுடைய குரு. அதாவது அசுரர்களை வழிநடத்தி செல்றவர் தான் இந்த சுக்கர பகவான். தேவர்களை வழிநடத்தி செல்றவர் தான் இந்த குரு பகவான்னு பேர். இந்த நவக்கிரகங்களில் சூரிய கிரகண உபாசிக்க நம்மளுக்கு ஹெல்த் வைஸ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அங்காரக கிரகத்தை உபாசிக்கிறதுனால நம்மளுக்கு மேலே 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 வீடு நலன்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒதுங்கி நம்மளுக்கு இப்போ வர வேண்டிய நலன்கள் சொத்து பத்து எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் அங்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நம்ம வழிபடுறோம். அவர் தான் செவ்வாய்னு பேர். அவருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் தான் நம்ம வைத்தீஸ்வர சுவாமி கோயில். அங்கே முத்துக்குமார சுவாமியாக அங்கே நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அங்காரக க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறது சூரியனுக்கு சூரியனார் கோவில். அதே மாதிரி சுக்ர கிரகத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கஞ்சனூர் அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம். எல்லாமே இந்த டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்டை சுற்றியே தான் இருக்குது. அதில் இந்த சுக்ர கிரகங்களை உபாசிக்க நம்மளுக்கு திரவியங்கள், பணங்கள், நம்மளுக்கு ஆற்றுல இருக்கக்கூடிய சம்பத்துன்னு சொன்னால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள். நாட் ஒன்லி மணி, பணத்துக்கு மாத்திரம் சம்பத்துன்னு சொல்கிறது. ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணி அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கட்டும் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஏதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஹெல்த்தே பெரிய ஒரு சொத்து தான். அதனால் சுக்ர கிரகணை உபாசிக்கிறதுனால அவருக்கு எல்லாம் கிடைக்கிறது. சோமன்னு பேர், திங்களூர்னு சொல்கிறது. திருவையாறு பக்கத்தில் இருக்குது. ஈச்சங்குடி கண்ணண்ட திங்களூர்னு ஒரு பெரிய ஒரு க்ஷேத்திரம். இந்த சோமகிரகத்தை உபாசிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய வேவரிங் மைண்ட், அதாவது மனசில் சஞ்சலங்கள்லாம் இருக்கும். இப்படியோ அப்படியா அது எப்படி இந்த கேட்டான் அந்த வால்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவரை உபாசிக்க நம்மளுக்கு மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகி, நம்மளுக்கு இந்த வேவரிங் மைண்டெலாம் விலகி நம்மளுக்கு ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச் கிடைக்கிறதுக்கு சோமகிரகனுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்கணும். புத கிரகம் ரொம்ப வசதி. திருவெண்காடுங்கிற க்ஷேத்திரத்தில் தான் புத க்ஷேத்திரம். அங்கே சுவாமி அகோரமூர்த்தின்னு பரமேஸ்வரன் அங்கே இருக்கக்கூடிய புதனை உபாசிக்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வாக்கில் பேசும்போது எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் வரும். அதாவது பொதுவாக புதனும் வம்சவிருத்திக்கு ஒரு விசேஷமான ஒரு கிரகங்கள். புத கிரகமும் வம்சவிருத்தி. அதனால்தான் திருவெங்காட்டில் போய் பார்த்தீங்கன்னா புதன் க்ஷேத்திரத்தினுடைய சன்னதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் வச்சுருப்பார் திருவெங்காட்டில். அங்கே போய் இந்த வம்சவிருத்தி இஷ்யூஸ் வாண்டடாக இருக்கக்கூடியவா அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் ஸ்நானங்கள்லாம் பண்ணி, அதாவது இது எதுக்கு இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம சரீரத்தை சுத்தி பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்நானங்கள் அப்படிங்கிறதே வச்சுருக்கு. அதனால தான் அந்த 3 குளத்துலேயும் ஸ்நானங்கள் பண்ணி, அதாவது எதுக்கு கோவிலுக்கு போகிறோம் நம்ம, வாட் இஸ் த பர்பஸ் கோயிங் டு டெம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் டிக்னிட்டி இல்லை, நம்மளுக்கு சுய ஒழுக்கம்ங்கிறது இல்லாமல் போனதுனால தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். இந்த கோவிலுக்கு போகிறதுனாலேயே மன நிம்மதி கிடைக்கும். அப்படின்னா என்னத்தினால அப்படின்னா, பொதுவாக அந்த கோவிலெலாம் வெளியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை பெயிண்ட்டு பக்கத்தில் சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, அதாவது என்னென்னா பொம்னாட்டியினுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த இடம் ரொம்ப கருப்பாக இருக்கும், இருட்டாக இருக்கும். புருஷாளுக்கும் பொம்மநாட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஹீமோகுளோபின்கிறது வெள்ளையும் சிகப்பணுக்கள், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒருத்தர் கர்ப்பம் தெரிக்கிறார். அந்த மாதிரி தான் ஆணும் பெண்ணும் சேர்றதுனால எப்படி ஒரு குழந்தை கர்ப்பிக்கிறதோ அந்த மாதிரி கோவிலில் ஆணும் பெண்ணும் சேர்றதாப்பில் ஐதீகமாக இருந்து அதன் மூலிமா கருவறையை போய் பார்க்குறா. அதுக்கு தான் கோவில் வாசலில் பார்த்தீங்கன்னா எப்படி வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் சேர்ந்தால் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிறதோ அதனுடைய ஒரு அடையாளமாக தான் நம்மளுக்கு கோவில் வாசலில் இந்த சிகப்பு பெயிண்ட்டு வெள்ளை பெயிண்ட்டு அடிக்கிறதுக்கு காரணம். அதாவது சயின்ஸை மீறின விஷயங்கள்லாம் உண்டு. தாத்பரியங்கள்னு வச்சுக்கலாம். சயின்ஸை மீறின விஷயங்கள். இப்போ நாசாவில் போய் பார்த்தேன்னாக்கா நடராஜருடைய சிலையை வச்சுருக்கான்.
எண்ணத்தினால வச்சிருக்கான். ஏன்னா அன்றைக்கே அகஸ்தியர் பாடிட்டு போயிட்டார், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அணுங்கிற வார்த்தைக்கு ஆட்டம்னு ஒரு அர்த்தம். அதனால் இந்த ஆட்டமை கண்டுபிடிக்கிறதுக்கு நாசால நடராஜருடைய சிலை வச்சுருக்கேன்னா பார்த்துங்க. இப்போது உலகத்திலேயே மையப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு கேட்டான். அப்போது அந்த தொல் ஆராய்ச்சியில் பார்க்கும்போது சொல்லும்பொழுது சொல்கிறா, உலகத்துடைய மையப்புள்ளி எங்கன்னா திருவாரூர் தியாகேஷா இருக்கக்கூடிய இடம் தான் உலகத்துடைய மையப்புள்ளி. அப்போ எப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பாரத தேசம் பாருங்க நம்மளுக்கு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன், அந்த புதன் க்ஷேத்திரத்தில் அங்கேயும் வம்சவிருத்தி ஏற்படும். அட் த சேம் டைம் இந்த குழந்தைகள் ஸ்கூல் எக்ஸாம்ஸுக்கு போகிறவா, இந்த ஐடி எக்ஸாம் எழுதுகிறவா, இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவா, இவா எல்லாருமே பொதுவாகவே புதனை உபாசிக்க. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், எல்லா விதமான எஜுகேஷனும் கிராஸ்பிங் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அட் த சேம் டைம் நான் புதனை 108 பிரதட்சணம் பண்ணிட்டேன், அதனால் புதன் எனக்கு மார்க் போடணும் அப்படியும் பேசக்கூடாது. அதாவது தெய்வ பலம்ங்கிறது நம்மளுக்கு அந்த சமயத்தில் எக்ஸாம் ஹாலில் அந்த நம்ம படிச்சிருக்கக்கூடிய விஷயங்களை சமயோஜிதமாக அங்கே திங்க் பண்ணால் உடனே அந்த மைண்டுக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டியை பகவான் கொடுப்பார். படிக்காமல் தேங்காய் உடைக்கிறேன் அதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது. எதா இருந்தாலுமே ப்ரிப்பேர்டு டு எனிதிங்னு சொல்கிறோம் முடியும். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறதா, மறக்காமல் இருக்கணும். அங்கே போயிட்டு மறக்கும்போது எல்லாமே படிச்சிருப்போம். சில பேருக்கு ஆன்சர் பேப்பரை பார்த்தோன்னே வேர்த்து கொட்டிடும். அந்த மாதிரி அது ஒரு விதமான ஒரு சபா கம்பம். அந்த மாதிரி எல்லா விதமான படிப்பும் நம்மளுக்கு நன்னா சிறக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு புத பகவானை நம்ம உபாசிக்கணும். அந்த புத பகவானுக்கு அதிதேவதை பிரத்ய தேவதை யாருன்னா மகாவிஷ்ணு தான். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடாது தான் இந்த ப்ரஹஸ்பதி. இந்த ப்ரஹஸ்பதிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் தான் இந்த தட்சிணாமூர்த்தி அவதார். அதாவது ஆதிசங்கர பகவத் பாதாள் எப்படி உருவாடுறார் அப்படின்னா அதுக்கு மூல காரணம் பரமேஸ்வருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவதாரம். தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுறார், சனகாதி முனிவர்களை கீழே உட்காத்தி வச்சுட்டு அவர் பாடங்கள் சொல்கிறார். பொதுவாக படிப்பு சொல்லி கொடுக்குறவா வயசானவாளாக இருப்பா, சொல்லிக்கிறவா சின்னவாளாக இருப்பா. ஆனால் தட்சிணாமூர்த்தி விஷயத்தில் ரெசிப்ரோக்கலாக இருந்தது. அதாவது அவர் ரொம்ப சின்னவர். விருத்தா சிஷ்யா குரு யுவா அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் சொல்கிறான். பொதுவாக சொல்லிக்கிறவா சின்னவாளாக இருப்பா, சொல்லி வைக்கிறவா வயசானவாளாக இருப்பா. இங்கே மாற்றி இருந்தான், சொல்லி வைக்கிறவா சின்ன பையனாக இருக்கார், சொல்லிக்கிறவா வயசானவாளாக இருக்கார். சனகாதி முனிவர்கள் அவளுக்கு அவர் ப்ரஹஸ்பதியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் ஆலவிருட்சம் கீழே உட்காந்துட்டு அவளுக்கு பாடங்கள் சொல்லும்போது தன்னுடைய முத்திரையை காட்டுற, அதுக்கு பேர் சின்முத்திரைன்னு பேர். அந்த சின்முத்திரையை பார்த்து இந்த சனகாதி முனிவர்களுக்கு வெறும் முத்திரையை காமிச்சதுனால அவளுக்கு எதுவுமே புரியல. அந்தளவுக்கு எங்களுக்கு அந்த இன்டலெக்சுவல் போடல, இந்த டெப்த்து போடல அப்படின்னொடனே அப்போ தான் சொல்கிறேன், ஆதிசங்கர் தான் நான் கலியுகத்தில் அவதாரம் பண்ண போகிறேன். அப்போது ஆர்திரா நட்சத்திரத்தில் இந்த ரொம்ப வசதியான ஆதிசங்கர ஜெயந்தி நம்ம எல்லாரும் இன்றைக்கி லோகம் பூரா 2500 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதால நீ கொண்டாடுற. அவர் தான் 56 மதங்களை கண்டனம் பண்ணி அத்வைதம்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை உலகத்தில் ஸ்தாபனம் பண்ணுறதுனால அதனால தான் அவருடைய ப்ரேயரில் சொல்லும்போது அனவரத அத்வைத வித்யா வினோத ரசிகானாம். அனவரத்தம்னா அவருடைய ப்ரீத்திங் முழுக்கவே அத்வைத்தமாகவே இருக்குது. அதாவது 3 விதமான விஷயங்கள். துவைத்தம், மத்வ சம்பிரதாயத்தை பின்பற்றவா அத்தனை பேரும் துவைத்திகள். அத்வைத்தம் ஸ்மார்த்த ரீதியாக இருக்கக்கூடியவா அத்தனை பேரும் அத்வைத்தம்னு சொல்லக்கூடிய கான்செப்டை பின்பற்றுவா. விசிஷ்டாத்வைத்தம், விசேஷேனத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு சொல்லுவோம். விசிஷ்டாத்வைத்தம் அப்படிங்கிறது வைணவர்களாக இருக்கக்கூடியவா அவள் அந்த விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை போய் அவள் அனுசரித்து அதில் அவளுக்கு எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கிறது தான் விசிஷ்டாத்வைத்தம். அந்த மாதிரி இந்த தட்சிணாமூர்த்தி அவதாரத்திலேருந்து ஆதிசங்கர பகவத்பாதால் அவதாரம் பண்ணால் கூட எல்லா விதமான வித்தைக்கும் பொதுவாக எல்லாரும் ஒன்றும் ஹயக்ரீவரை சொல்லுவா, இல்லை சரஸ்வதியை சொல்லுவா. ஆனால் வேதம் டைரக்டாக யாரை சொல்கிறது, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான படிப்புகளுக்கும் அதிபதி யாருன்னா பரமேஸ்வரன் ஒருவனே. அதனால் அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவதாரம் தான் நம்மளுக்கு குரு பகவான். இன்றைக்கி தேஞ்சூர் டிஸ்ட்ரிக்டில் ஆலங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் அங்கே ஒரு இடத்துல குரு பகவானுடைய விசேடமான ஒரு சன்னதி இருக்குது. திருச்சியில் உத்தமர் கோவிலில் தனியாக குருவுக்கு சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் வசிஷ்டேஸ்வரன் சொல்லக்கூடிய தேஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே அங்கே தனியாக குருவுக்கு சன்னதி இருக்குது.
இந்த குரு சன்னதியில் பிரதி வியாழக்கிழமை ஜூபிட்டர்னு சொல்கிறது பகவான், அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அவருக்கு பிடிச்சதான ஒரு தானியம் என்ன அப்படின்னு சொன்னால் கொண்டக்கடலை. அதாவது இதை எப்படி பாருங்கோ, ஹெல்த் வைஸாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தானியங்களையும் தான் நம்ம ஒரு காலத்தில் எல்லாரும் சாப்பிட்ருக்கோம். இப்போ சாதாரணமாக ஒரு டயாபிட்டிஸாக இருக்கிறவா டாக்டர்கிட்ட போனால் அவன் என்ன சொல்கிறா, நீங்கள் சார் மத்தியான வேலையில் நீங்கள் சுண்டல் எடுத்துக்கோங்கிறா. அப்போ பாருங்க, புராண காலத்துலேருந்தே நம்மளுடைய ஹெல்த்துக்கு எப்படி வழி காமிச்சிருக்கா பாருங்க. அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அதாவது அதுதான் சொன்னேன், சயின்ஸுங்கிறது என்னென்னா வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தான் சயின்ஸாக சொல்கிறேன். இப்போ சயின்ஸை மீறின விஷயங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதன் சாதாரணமாக ஒரு மரமாகப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலம் ஜலத்தில் இருந்தால் அது இதுவாகிடும், பின்னமாயிடும், உடஞ்சி போயிடும், அது அப்படியே இதுவாகிடும், சிதிலமாயிடும். ஆனால் 40 வருஷமாக ஒரு சிலை பூமிக்கு அடியில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தான் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குங்கிறதுக்கு ஒரு கண்ணுக்கு நேராக நடக்கக்கூடிய ஒரு சாட்சிகள் இதெல்லாம். அந்த மாதிரி இந்த குரு பகவானாகப்பட்டவர் எல்லா விதமான கிரகங்களும் வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு அவள் இடம் பெயர்வு, அவளுடைய ட்ராவல். அதாவது நான் முதல்லையே சொன்னாப்புல நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருன்னா அந்த நவக்கிரகங்கள். அதனால தான் அது நித்தியபடியே அஸ்தமனத்துக்கு அப்புறம் நவக்கிரகங்களை சுத்தப்படாது. அதனால தான் பழைய நாளில் எல்லா விதமான அஸ்ட்ராலஜர் எல்லாரும் போய் பார்த்தேன்னா ஆஃப்டர் 5:30 ஜாதகத்தையே தொட மாட்டேன். அதாவது இப்போ இருக்கக்கூடியவாளுக்கும் அப்போ இருக்கக்கூடியவாளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால், அப்போ இருந்திருக்கக்கூடிய ஜோசியங்கள் பார்க்குறவா, ஜாதகங்கள் பார்க்குறவா எப்படின்னா, பொதுவாகவே யாரையுமே சிங்குலராக பேசக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். வயசில் சின்னவாளாக இருந்தாலும் பெரிய ஒருமையில் வாடா போடான்னு சொல்லக்கூடாதுங்கிற. இப்போ நிறைய அஸ்ட்ராலஜரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் அங்கே உட்காரான், சுக்கிரன் இங்கே நிற்கிறான் அப்படிங்கிற, அது அவளுக்கே ட்ராபேக்காக முடியும். அதுக்கு தான் ஒரு அவளை எப்படி பேசணும் அப்படின்னா, சனி பகவான் அங்கே இருக்கார், புத பகவான் இங்கே இருக்கார், எல்லாரையும் பகவான் பகவான் அப்படிங்கிற ஒரு நாமத்தை சொல்லி கூப்பிட்டாதான் ஜோசியத்தை சொல்கிறவாளுக்கும் இதனால் வரக்கூடிய உபாதைகளுடைய ஒரு கிராஃப் ஆகப்பட்டது கொஞ்சம் குறையும். அதாவது நீங்கள் என்னென்னா பார்க்கலாம், அந்த நாளில் கிராமாந்திரங்களில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா 5:30க்கு மேலே ஜாதகத்தை தொட மாட்டேன். அதே மாதிரி காலத்தில் ஏந்தோன்னேவும் ஜாதகம் பார்க்க மாட்டேன். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது. அதாவது டேட் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு பேர் பஞ்சாங்கத்துக்கு. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படின்னு 5 விதமான அங்கம். 5 விதமான அங்கத்தை வச்சு இந்த பஞ்சாங்கங்கள் குறித்து நவக்கிரகங்களுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம புது வருஷம், தமிழ் புது வருஷம் பிறந்தோடனே பஞ்சாங்க பட்டணம்னே வைக்கிறோம். இப்போ இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கார், எல்லாம் இருக்கார், அப்படிலாம் இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தால் கூட இந்த நம்ம குரு பகவான் ஆகப்பட்டவரை நம்ம உபாசிக்க எல்லா விதமான வளங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது டைரக்டாக வேதங்களே சொல்கிறோம். அதனால் அப்பேற்பட்ட குரு பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாத கடைசியில் இந்த மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு 26ஆம் தேதி மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு அவர் இடம் பெயர போகிறார். ஓவரால் பார்த்தேன்னாக்க இந்த வருஷம் எல்லாருக்குமே நாட் பேடுன்னு சொல்லும். அதாவது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எதையுமே பண்ணாமல், ப்ரேயர் பண்ணாமல், சந்தியாவந்தனம் பண்ணாமல், கோவில் குளத்துக்கு போகாமல், இஷ்டம் போல் காலத்தால் ஏந்துக்கிறது, இஷ்டம் போல் இருக்கிறது அப்படின்னு இருந்தாக்கா அப்புறம் எப்படி அவள் நம்மளுக்கு வேலை செய்வா? அதனால தான் நம்ம கிராமத்துலலாம் பார்த்தேன்னா பிஃபோர் த சன்ரைஸ் ஏந்துக்கணும். பிஃபோர் த சன்ரைஸ் எழுந்துட்டாலே அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். அதுதானே மங்களகரமாக இருக்கணும்னு எதுக்கு சொல்ல கிளம்புற ஏந்த அந்த மார்கழி மாதம் 30 நாள் மற்றும் பூஜை பண்ணுறதுங்கிறத வச்சுக்கப்படாது. எல்லா நாளுமே நம்ம பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட்ட, அதாவது பேரண்ட்ஸ் எப்படி ஆன்மீகத்தில் ஈடுபடுறாளோ அதுபடி தான் பசங்களும் நாளைக்கு ஈடுபடும். அதாவது ஒவ்வொருத்தர் ஆற்றுலையும் நம்ம ஆற்றுல இதுதான் சம்பிரதாயம், நம்ம முன்னோர்கள் இதை தான் பண்ணினா அப்படிங்கிறத நம்ம ஆற்றுல பண்ணக்கூடிய ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பூஜா புனஸ்காரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்துக்கும் பசங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ எத்தனையோ பேர் ஆற்றுக்கு போகிறோம், அபிவாதி என்னன்னு தெரியலைங்கிற. அதாவது சொல்கிறேன், வாட் இஸ் மீன் பை அபிவாதி அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடியூஸ்னு அர்த்தம். இந்த கோத்திரத்தில், இந்த சூத்திரத்தில், இந்த கலையை சேர்ந்த ஐஎம் பிரசன்ஸ் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு அபிவாதியே அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், குரு பகவானுக்கு பிரீத்திகரமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லணும்.
இப்போ வேதத்தை அத்தியனம் பண்ணவா என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த குரு பகவானுக்குன்னு ஒரு சில பார்ட்ஸ் இருக்குது. அதாவது ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ நவக்கிரகங்களுக்கு வேதத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு பேராகிராஃபை பாராயணம் பண்ணோம்னு சொல்லப்படுறது. பட் எல்லா கிரகத்துக்கும் ஒரு சாப்டரை பாராயணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீருத்ரமும் சமகமும் தான். ஏன்னா ருத்ரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ருத்தம் திராவயதீதி ருத்ரா, இன்னல்களை போக்கக்கூடியவர்னு அர்த்தம். அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இந்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. மே 26 குரு பெயர்ச்சி. அதனால் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு அவர் இடம் பெயர்ந்தார். அதனால் அன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கூடிமான வரைக்கும் சிவபெருமானை வழிபடுறது அப்படிங்கிறத வச்சுக்கணும். பொதுவாகவே நம்மளுக்கு எல்லா விதமான காரியங்களும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பெரிய பரிகாரமே தேவையில்லை. மாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் ஒரு 200 மில்லிகிராம் ஒரு நல்லெண்ணெயை வாங்கி பரமேஸ்வரனுக்கு கொடுத்துட்டோமே ஆனால் நம்மளுக்கு எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்கும் அப்படிங்கிறது சிவபுராணங்களில் வேதங்கள்லேயே நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அன்றைக்கி ப்ரஹஸ்பதே அதிகதரியோரியாகனு ஒரு வேத வாக்கியங்கள்லாம் இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு அதுவும் சொன்னோம்னா ப்ரஹஸ்பதயே நமஹ அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு. ஏன்னா ப்ரஹஸ்பதிக்கு யார் அப்படின்னா இந்திரமருத்வந்தம் அப்படின்னு ஒரு தேவதை, பிரம்மான்னு ஒரு தேவதை. அதனால் இந்த இந்திரமருத்வந்தம் அப்படின்னாக்க தேவேந்திரர்கள் தான், இந்திராதி 30 முக்கோடி தேவர்கள் தான் இந்த ப்ரஹஸ்பதிக்கு அதிதேவதை பிரத்யதி தேவதை. அதனால் நம்ம ப்ரஹஸ்பதியை உபாசிச்சிட்டோமே ஆனால் நம்மளுக்கு தேவலோகத்திலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பர்பஸும் வித்தவுட் அப்ஸ்டகல்ஸாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானமான ஒரு விஷயம். அதனால் இந்த ப்ரஹஸ்பதி குரு பெயர்ச்சியிலேருந்து நம்மளுக்கு எல்லா விதமான வளமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக எல்லாருமே நன்னா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அட் த சேம் டைம் நம்ம எல்லாரும் நம்மளுக்கு உண்டான அந்த ப்ரேயரை விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி இவாள்லாம் நிறையா நம்மளுக்கு எடுத்து எதுக்கு போடுறா அப்படின்னா எத்தனையோ பேருக்கு இதனுடைய இன்டலெக்சுவல் தெரியாமல் இருக்குது. ஏதோ வா சொல்கிறான்னு அதான் நான் சொல்லுவேன். இறை நம்பிக்கை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சாத்தியமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த இறை நம்பிக்கையாகப்பட்டது நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் நம்ம இறை நம்பிக்கை அப்படிங்கிறது தீர்மானமான விஷயம். இப்போது எத்தனையோ விதமான ப்ரேயர் இருக்குது. இப்போ பரம ஏழையாக இருக்கான், எனக்கு ₹1 கொடுத்து ஒரு கற்பூரம் வாங்குறதுக்கு கூட எனக்கு வழி இல்லை அப்படிங்கிறவா கூட என்ன பண்ணோம்னா மனதளவில் நினச்சா போகும். அதாவது மகாபரிவா ஒரு வார்த்தை சொல்லுவாள், அதை தான் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறா, இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்னு நம்ம சொல்கிறா. அதாவது என்ன அமிர்தமான ஒரு பதார்த்தத்தை சமைச்சா கூட அதை வைக்கக்கூடிய பாத்திரங்கள் நன்னா இல்லைன்னா அந்த பதார்த்தம் கெட்டு போயிடும். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மனசு சுத்தமாக இல்லை அப்படின்னா எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணினாலும் அது நம்மளுக்கு வெற்றியை தராது. அது மற்றவாளும் நன்னா இருக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு வந்துருத்துன்னா சுவாமி நம்மளை ரொம்ப நன்னா வச்சுருவார் அப்படிங்கிறது தான் இந்த நவக்கிரகங்களுடைய ரொம்ப விசேஷம். அதே சமயம் நவக்கிரகங்களை எப்படி உபாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் 7 விதமான பிரதட்சணம், 7 பிரதட்சணத்தை கிளாக் வைஸாக பண்ணும். பாக்கி இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு பண்ண வேண்டிய ஒரு பிரதட்சணத்தை ஆன்டி கிளாக் வைஸாக வரும். என்னத்தினால அப்படின்னா அவளே ஜாதகத்தில் ரிவர்ஸில் தான் வரும். இந்த ராகு கேதுங்கிறது எப்படின்னா ரிவர்ஸில் தான் வரும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் ராகுவை பூஜை பண்ண நம்மளுக்கு புஜபலங்கள் ஜாஸ்தி. புஜபலம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆட்கள் பலங்கள் ஜாஸ்தி கிடைக்கும். அதே மாதிரி கேதுவை உபாசிக்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நாலெட்ஜ் ஆகப்பட்டது நிறையா வரும். இந்த ஸ்பான்டினைஸ்னு சொல்கிறோம் பற்றியில், அதாவது ஒருத்தருக்கு சந்நியாசம் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் 12வது இடத்துல கேதுவாகப்பட்டவர் இருக்கணும். ஜாதகத்தில் 12வது இடத்துல கேதுவாகப்பட்டவர் இருந்தார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது தான் சொல்கிறேன், அதாவது நாலெட்ஜ் வளர என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் திறக்கணுன்ற மென்டாலிட்டி வரும். அதாவது எப்போ பிறவி வராது அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்களை நம்ம டெலீட் பண்ணால் தான் நம்மளுக்கு பிறவி வராது. ஒன்று ஆசை, இன்னொன்று கோபம்.
இது ரெண்டுத்தையும் எப்போ நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் பிறவி வராது. அதனால்தான் மனுஷனுடைய லாஸ்ட் பிரீத் வெளியில் வரும்போது பகவானை மற்றும் நினச்சோம் ஆனால் நம்மளுக்கு நல்ல கதி உண்டு. உயிர் போகும்போது நம்ம சேர்த்து வச்ச சொத்து யார் என்ன பண்ண போகிறா, நம்மளுடைய நிலபலன்களை யார் என்ன பண்ண போகிறா, யார் எடுத்துக்க போகிறா அப்படிங்கிற மென்டாலிட்டி இருந்ததுன்னா திரும்பி இந்த சைக்கிளில் வந்து மாட்டிப்போம். அதாவது பிறவின்மைங்கிறது தான் மோட்சம்னு பேர். அதாவது முற்றும் துறப்பது. அதாவது சொர்க்கம் அப்படிங்கிறதுக்கும் மோட்சம் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு. சொர்க்கத்தில் போனால் கூட நம்மளுக்கு ரீபர்த்துங்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா பகவத்கீதையில் சொல்லும்போது க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகே விசந்தி. இப்போது பேங்க்கில் 10,000 ரூபா பணத்தை போட்டுட்டு தினம் 1000 ரூபா எடுத்தால் 10வது நாள் 10,000 ரூபா காலியாயிடும். அப்போ திரும்பி சம்பாதிச்சு பணத்தை போடணும். அந்த மாதிரி நம்மளுடைய புண்ணியங்கள் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் தான் நம்மளுக்கு சொர்க்கத்திலேயே மதிப்பு உண்டு, இடம் இருக்கும். நம்மளுக்கு புண்ணியங்கள் முடிஞ்சு போயிடுத்துன்னா திரும்பி அகைன் நீங்கள் பூமியில் ஏதாவது ஒரு ஜீவராசியாக பிறக்கும். அதாவது லாஸ்ட் ஜென்மாங்கிறது தான் மனுஷ பிறவி. புராணங்கள்லாம் சொல்கிறது. அதாவது 86 லட்சம் ஜென்மா பூமியில் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு. 40,000 கால் பிராணிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் 2 கால் பிராணியாக நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம். அதனால்தான் அதுதான் ஆதிசங்கரர் சொல்லும்போது ஜந்தூனாம் நர ஜென்மம் அப்படி துர்லபம். அதாவது மனுஷனுக்கு 6வது அறிவுன்னு ஒன்று வச்சிருக்காள் இல்லையோ, 6th சென்ஸ், யோசிக்கக்கூடியது. சாதாரணமாக ஒருத்தரை திட்டும்போது கூட இங்கிலீஷில் என்ன சொல்கிறா, சென்ஸ் இருக்கான்னு திட்டுறான். யோசிக்கக்கூடிய திறமை, விவேகம் இல்லையா. வேகம் எல்லா இடத்துலையும் வேகம் இருந்தாலும் கஷ்டம், எல்லா இடத்துலையும் வேகம் இருந்தாலும் கஷ்டம். ஒருத்தரை திட்டிகிட்டே இருந்தாக்க நம்ம குனிய திட்ட குனிஞ்சுட்டே இருந்தாலும் கஷ்டம். அதுக்காக ரொம்ப ஓவராக எல்லாரையும் எதிர்த்து பேசினோம் அப்படின்னா யாருமே கிட்டேயும் வர மாட்டான். வீரம் இருக்க வேண்டிய இடத்துல வீரம் இருக்கணும், விவேகம் இருக்க வேண்டிய இடத்துல விவேகம் இருக்கணும். பட் இது எல்லாத்தையுமே இப்போ நான் சொல்கிறேன், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டிஸையும் யார் ஆப்ரேட் பண்ணுறா, இந்த நவக்கிரக கோள்கள். நம்ம நல்ல வாழ்க்கையில் நல்ல ரீதியாக போகிறதுக்கும் அவளுடைய ஒரு சஞ்சாரம், நான் கெட்டவனாக போகிறதுக்கும் அவளுடைய சஞ்சாரம். அதாவது நம்ம பொதுவாக சொல்லலாம் ரிசர்வ்டு எல்லாம் எழுதி வைக்கப்பட்டது எல்லாமே. ஒரு குழந்தை பூமியில் பிறக்கிறது, எல்லா குழந்தையும் நல்ல நிலைமையில் வரணும் தான் எல்லா விதமான பேரண்ட்ஸும் நினைப்பா. சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், அதுக்கு தான் குழந்தை பிறந்த உடனேவே ஒரு செகண்டு கூட மாறாமல் குழந்தை பிறந்த டயத்தை குறித்து வச்சுருந்தா தான் அவன் பிறந்திருக்கும் போது கிரகங்கள் என்ன அமைப்பில் இருந்தது. ராவணேஸ்வரன் என்ன பண்ணா, தனக்கு பிறக்கக்கூடிய இந்திரஜித்து பிறக்கும்பொழுது எல்லா விதமான கிரகங்களும் நேராக இருக்கணும்னு அவன் ஆர்டர் போட்டான். ராவணேஸ்வரன் தன்னுடைய மாளிகையில், அரண்மனையில் நவக்கிரகங்களை 9 படிக்கட்டுகளாக போட்டான். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சனீஸ்வர பகவானாக இருக்கக்கூடியவர் எல்லாரும் நேர்கோட்டில் இருக்கணும்னு சொன்ன ஆர்டரை மீறி ஒரு செகண்ட் அப்படி நகர்ந்துட்டார். அப்போது பரமேஸ்வரனுக்கு கோவம் ராவணேஸ்வரனுக்கு கோவம் உடனே சனீஸ்வர பகவானை தாக்கினதுனால தான் அவருக்கு கால் கொஞ்சம் நிதானமாக நடக்கிறது அப்படின்னு புராணங்கள் சொல்லப்பட்டு. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அவரை பூஜை பண்ண நம்மளுக்கு மகாவிஷ்ணுனுடைய பிரசாதம் கிடைக்கும். அதாவது இப்போ நிறைய பேர் கேட்குறா, சிவன் பெருசா, விஷ்ணு பெருசா, முருகன் பெருசா, அது பெருசா, இது பெருசா. அதாவது எதுக்காக விக்கிரக வழிபாடுங்கிறத வச்சுருக்கா அப்படின்னா, நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லைங்கிறதுக்கு தான் விக்கிரக வழிபாடு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஜபம் மந்திரம் நம்மளுக்கு சித்தி ஆகிடுதுங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, கண்ணை மூடினா அந்த பிம்பம் நம்ம முன்னாடி நிற்கும். அதான் மனசு ஒன்றுபட. அதாவது உலகத்திலேயே அடக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா மனசு தான். இப்போ டிவியில் நம்ம டிவியில் இங்கே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம இங்கே வெறும்னப்பா இருப்போம், நம்மளுடைய ஃபிசிக்கலி இங்கே இருப்போம், பட் மென்டலி இங்கே இருக்க மாட்டோம், மென்டலியாகவே இருக்க மாட்டோம். ஸ்கூலில் வாத்தியார் பாடம் நடத்தும்போது என்னடா மென்டலி அப்சென்ட்டான்னு கேட்பாள். ஃபிசிக்கலாக இருப்போம், மைண்ட் இங்கே இருக்காது. அது எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு மனோபாவம் யாருக்குன்னா குரு பகவான். மனசை ஒன்றுபடுத்தி அவனை நல்ல வழியில் கொண்டு செலுத்தி, அதாவது இப்போ எல்லாருக்குமே ஆற்றுக்கு வாத்தியாராக இருக்கிறவா அவருடைய செல்ஃப் டிக்னிட்டியை வச்சு தான் அவருடைய கிளைண்ட்டாக இருக்கக்கூடியவா எப்படி இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஆசிரியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன சொல்கிறா, ஆசு அப்படின்னா குற்றம், ரியர் அப்படின்னா அதை திருத்துறது, குறைக்கிறது. அதனால தான் ஆசிரியர்னு தமிழில் சொல்கிறோம். ஆசுன்னா குற்றம், ரியர்னா குறைக்கிறது. அதனால தான் ஆசிரியர். நம்மளுடைய குற்றங்களை குறைக்கிறவர் தான் ஆசிரியர்.
அது பரமேஸ்வரன் ஆசிரியராக ஒரு இடத்துல இருக்கார், ஒரு இடத்துல அப்பாவாக இருக்கார், ஒரு இடத்துல ரொம்ப வயசான தாத்தாவாக இருக்கார். அதுதான் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய விருத்தாச்சலம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அங்கே சுவாமிக்கு பேர் விருத்தகிரீஸ்வரன் பேர். விருத்தம்னா வயசானவான் அர்த்தம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன், இந்த குரு பகவான் யார் அப்படின்னா ஆப்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வரனுடைய ஒரு விசேஷமான ஒரு அவதாரம். அதனால்தான் பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறதுனாலையும் குரு பகவானை பூஜை பண்ணுறதுனாலையும் அவருக்கு அதிதேவதை பிரத்ய தேவதை யாருன்னா இந்திராய மருத்ததன் அப்புறம் பிரம்ம. ஸோ நம்மளுடைய தலையெழுத்தாகப்பட்டது நம்ம பொதுவாக சொல்லிடலாம் விதியை மதியால் வெல்லன், அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. நம்மளுக்கு என்ன அதாவது பிராயசித்தம் பண்ணுறோம், ஒரு பரிகாரம் பண்ணுறோம். மொத்தத்தில் காலம்பரை ஏந்து நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய சுவாமிக்கு விளக்கேற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை தினப்படியே நம்ம வழிபட்டுன்னு வந்தோமே. ஆனால் நம்மளுக்கு வாழ்நாள் இருக்கக்கூடிய இன்னல்கள்லாம் நம்மளுக்கு நிச்சயமாக வராமல் பகவான் ஆகப்பட்டவர் 9 விதமான கோள்களும் நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்தெந்த கோள்களால் என்னென்ன காரியங்கள் நம்மளுக்கு நடக்கணுமோ அந்தந்த காரியங்கள் நம்மளுக்கு தானாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிரகங்களை பற்றி நம்ம இன்றைய தினம் நம்ம பேசுகிறோம். அதில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேத்து பயிற்சி, எல்லா விதமான கிரகங்களுக்கும் ஒரு வருஷம் ஒரு பயிற்சி இருக்குது. ஆனால் சனீஸ்வர பயிற்சி மாத்திரம் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளுக்கு பயிற்சி ஆகும். ஏன்னா 9 விதமான கிரகங்கள்லேயே ரொம்ப நிதானமாக நடக்கக்கூடியவர் அவர் தான். பட் அவர் ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா யாரும் அதை வந்து தடுக்க முடியாது. அதே மாதிரி அவர் தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாரும் அதை கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு பவரை பகவானே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் எதுக்கு சொல்ல வரேன், இப்போ எல்லாரும் சனி பகவான் அப்படின்னாக்கா உடனே எல்லாரும் நினைக்கிறா நம்ம உடனே போயிடுவோமா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருமா அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் சனி பகவானை நம்மளுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே மருந்து யார் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வழிபடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சனீஸ்வர பகவானுடைய ஒரு உபாதையாகப்பட்டது ரொம்ப நம்மளுக்கு குறையும். இது எப்படின்னாக்க இதை பற்றி ராமாயணத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு கதை வருது. அதாவது ராமர் வந்து இலங்கை அடையறதுக்காக சேது சமுத்திரம் கட்டின்னு இருக்கார். சேது சமுத்திரம் கட்டின்னு இருக்க போது அங்கே சனீஸ்வர பகவான் என்ட்ரி ஆறு. சனீஸ்வர பகவான் என்ட்ரி ஆன உடனே அப்போ ராமரை பார்த்து சொன்னாராம், எனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கு, அதனால் நான் இப்போ ஒரு ஆஞ்சநேயர் ஒரு 7.5 வருஷம் நான் பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொன்ன உடனே ராமரை சரிப்பா அப்படின்னா. ஆஞ்சநேயர் யார் அப்படின்னா அடுத்த ருத்ர அவதாரம். சப்த சிரஞ்சீவிகளில் ஆஞ்சநேயரும் ஒருத்தர். அப்போது ஆஞ்சநேயர் சொன்னார் புத்திசாலித்தனமாக, நீங்கள் என்னை பிடிக்கிறது ரொம்ப சந்தோஷம், ஆனால் என்னுடைய எஜமானாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு நான் இப்போ கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேன். என் கையிலையும் ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய கல் இருக்குது, அதனால் என் கையில் நீங்கள் ஏறிக்க முடியாது. நீங்கள் வந்து என் காலையும் பிடிக்கக்கூடாது. நீங்கள் நவக்கிரகங்களில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவா, ஒன்று வேணால் பண்ணுங்கோ, என்னுடைய முதுகில் வேணால் நீங்கள் ஏறிக்கோங்கோ அப்படின்னு ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவானை பார்த்து சொன்னோடனே சரின்னு ஏறின்ற உடனே ஆஞ்சநேயருடைய வெயிட்டை இவரால் தாங்க முடியும். ஏன்னா சதா சர்வத்திர காலமும் 24/7 ஆஞ்சநேயருடைய ஹிருதயத்தில் ஓடக்கூடிய ஒரே தாரக மந்திரம் ராமா. அந்த ராமநாமத்தினுடைய எஃபெக்டினால சனீஸ்வர பகவானால் இவருடைய முதுகுல கூட உட்கார முடியல. உடனே இறங்கி விட்டார். அப்போ சொன்னாராம், 7.5 வருஷம் உங்களை பிடிக்கணும்னு நினச்சேன், பட் 7 நிமிஷத்துலேயே உங்களை பிடிச்சுட்டேன் அப்படின்னு எனக்கு இந்த சந்தோஷம் போகிறோன்னொடனே அப்போ ராமரை சாட்சியாக வச்சுட்டு சனீஸ்வர பகவான்கிட்ட சொல்கிறார், சனீஸ்வர பகவானே, நீங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய வேலைப்பாடு வரும்பொழுது யார மனிதர்களை நீங்கள் சோதனை பண்ணுறீங்களோ அந்த சோதனை காலத்தில் எந்த மனிதன்லாம் என்னுடைய தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய என்னுடைய எஜமானராக இருக்கக்கூடிய ராமபிரானுடைய நாமத்தை யாரெல்லாம் உச்சாடனம் பண்ணுறாளோ அவளை போய் நீங்கள் எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரனை சேது சமுத்திரத்தில் தான் ஆஞ்சநேய சுவாமி சனீஸ்வர பகவான்கிட்ட வாங்குறேன். ஸோ அதனால் நான் அதுக்கு தான் சொல்லுவேன், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பர்பஸும் நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கணும்னா ஒன்றும் சிவபுராணங்களை படிக்கணும், இல்லை அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினப்படி பாராயணம் பண்ணலாம். இது ரெண்டுமே ரொம்ப சுலபம். என்னத்தினால அப்படின்னா பகவன் நாமாவை ஈஸியாக சொல்லிவிடும். அது சிவபுராணங்கள் படிக்க ஆரம்பித்தா தமிழ் நன்னா நாலேஜாக இருக்கணும், தமிழில் நிறையா படிக்கணும். அதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது, தினப்படி சொல்லணும் அப்படின்னு. அதாவது வேதங்கள் இடத்துல சொல்லும்போது தினப்படி பண்ண வேண்டிய பாராயணத்தில்
பகவத்கீதை, உபநிஷத்து, விஷ்ணு சஹஸ்ரநாமம், இது 3 தினம் ஒரு சாப்டராவது படிக்கணும் இருக்கு. அதாவது உபநிஷத்து அப்படின்னா ஆர்டர் போடுறது, நிஷீததீதி உபநிஷத்து அப்படின்னு நம்மளுக்கு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறோம். அதனால் நம்மளுக்கு எப்படி வாழ்க்கை முறையை இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தைத்திரியத்தில் வரக்கூடிய உபநிஷத்துன்னு அதில் சொல்கிற போது சொல்கிறா. அதில் இந்த நவக்கிரகங்களை பற்றியெல்லாம் வருது, சூரியனை பற்றி வருது, அங்காரகனை பற்றி வருது, சுக்கிரனை பற்றி வருது. அதாவது நவக்கிரகங்களை டச் பண்ணாமல் வேதமே கிடையாது. அதாவது வேதங்கள்ங்கிறது என்ன, மறைன்னு பேர். மறைனா மறைத்து வைக்கப்பட்டது. அதனால தான் நம்மளுக்கு இந்த சீஷோர் கிட்ட இந்த வேளாங்கண்ணி தாண்டின உடனே அங்கே திருமறைக்காடு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே பரமேஸ்வரன் வேதாரண்யம்னு பேர், சுவாமி பேரே வேதாரண்யேஸ்வரன் தான் பேர். அரண்யம்னா காடு, வேதம்னா வேதங்கள், வேதத்தினுடைய காடாகவே இருந்திருக்கு அந்த இடத்துக்கு. அதனால தான் எல்லா விதமான நால்வர்கள், சமயக்குறவர்களாக இருக்கக்கூடிய நால்வர்களும் அங்கே போய் பாடியிருக்கேன். அதனால தான் அந்த இடத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வசதியான ஒரு இடம். அதனால் இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டவர் வர 26ஆம் தேதி நடக்கிறதுனால எல்லாரும் அன்றைக்கி மனசு ஒன்றுபட்டு, ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா மனசாந்தி தான் தேவை. யாரை போய் கேட்டாலும் அவளுக்கு சுவாமி ஏதோ ஒரு சிரமங்களை கொடுத்து தான் வைக்கிறார். என்னத்தினால சிரமங்களை கொடுக்குறார் அப்படின்னா பகவானை நினைக்கிறோம். சரி, சிரமங்களை கொடுத்துட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா கர்மாக்கள் ஆகப்பட்டது கழியறதுன்னு அர்த்தம். அதாவது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லாத போது தான் மனுஷன் மிருகத்தனமாக நடந்துக்கிறான். அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வந்துருச்சுறான், மனிதன் இன்னும் உயர்ந்த மனிதனாக மாறுறான். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த புராணங்கள்லாம் சொல்கிறது. அதனால் இந்த குரு பகவானை யாரெல்லாம் நம்ம ஆசிரியிச்சு, யாரெல்லாம் அவருக்கு பண்ண வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோமோ அந்த பகவானுடைய ஆசீர்வாதமாகப்பட்டது. அதாவது எல்லா தேவதைகளும் என்ன சொல்கிறா, எனக்கு வைர கிரீடம் வையி, வைர மோதிரம் பண்ணு, தங்க மோதிரம் பண்ணு, எந்த தேவதைகளும் கேட்கல. மனசை சுத்தபத்தமாக வச்சிருந்தாலே அதுவே நம்மளை நல்ல வழியில் கொண்டு போகும். அதே சமயத்தில் பகவானை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது நம்ம சாஸ்வதம் இல்லைங்கிற ஞானம் எப்போ பிறக்கிறதோ அப்போ தான் பிறவின்மைங்கிறது வரும். ஓமாம்புலியூருங்கிற க்ஷேத்திரத்தில் அப்பர சுவாமிகள் திருநாவுக்கரசர் போய் பாடுறார். ஒரு வரி தான் சொல்கிறது, புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே. என்றைக்கெல்லாம் பரமேஸ்வரன் நம்ம ஸ்மரிக்கலையோ அன்றைக்கெல்லாம் இந்த ஜென்மா வியர்த்தம் அப்படிங்க. அதனால் இந்த குரு பயிற்சிங்கிறது எல்லாருக்கும் நல்ல, எல்லா 12 விதமான ராசிகளுக்கும் இந்த வருஷம் ஆகப்பட்டது ரொம்ப மோசமாக இல்லை, ரொம்ப உயர்வாகவும் இல்லை. எதுவுமே நம்ம பண்ணக்கூடிய ஒர்ஷிப்பில் தான் இருக்குது. நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்ஷிப்பு பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒர்ஷிப்பினுடைய பலத்தினால நம்மளுக்கு சகலவிதமான மங்களத்தையும் கொடுத்து இறை நம்பிக்கை கொடுத்து, அதாவது முக்கியமாக இஷ்யூஸ் வாண்டடாக இருக்கக்கூடியவா நிச்சயமாக ப்ரஹஸ்பதியை தான் உபாசிக்கணும். ப்ரஹஸ்பதியை உபாசிக்க அவளுக்கு வம்சவருத்திலாம் ஏற்படும். அதாவது வம்சங்களை எப்படி திறக்கிறது அப்படின்னு ஜாதகத்தில் பார்த்தோம்னா லக்னம்னு ஒரு இடம் ஜாதகத்தில், அதில் 2வது இடத்துல கேதுவும் சனீஸ்வர பகவானுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய மாந்தியும் ஒரே இடத்துல இருந்தால் அவளுக்கு இஷ்யூஸ் ஆகப்பட்டது லேட் ஆகும். அதான் சொல்லுவா, லக்னாத்து தித்தீயா பாவே கேது ஸ்தித்யா அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதாவது குடும்பங்கள் ஒத்துமையாக இல்லை, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு அன்வான்டாக இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பித்திருக்களுடைய கோபம். அதுதான் அமாவாசை அன்றைக்கி பித்திருக்களை பூஜிக்கணும். அமாவாசை அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் போய் நம்ம நீராடணும். அமாவாசை அன்றைக்கி அதாவது பித்திருதோஷ நிவர்த்தியானம்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். வெள்ளிக்கிழமையில் பசுமாட்டை போய் 3 பிரதட்சணம் பண்ணி அதுக்கு அகத்திகீரை கொடுத்துட்டு வந்தாலே பித்திருதோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அப்படிங்கிறது தான் சிம்பிளான பரிகாரம், எஃபெக்டிவான பரிகாரம். அதாவது நீங்கள் பேர்பட்ட அஸ்ட்ராலஜர்கிட்ட போனாலும் அவள் சொல்லக்கூடிய 2 பரிகாரம் தான் சொல்லுவாள். ஒன்றும் கோசாலையில் போய் நீங்கள் பசுமாட்டுக்கு எதா பண்ணுங்கோ, குலதெய்வத்துக்கு போங்கோ அப்படிங்க. அதான் சொல்கிறேன், எல்லா விதமான கோவில்லையும் வைணவ கோவிலாக இருக்கட்டும், சைவ கோவிலாக இருக்கட்டும், எல்லா விதமான கோவில்களையும் நவக்கிரக சன்னதிகள் இல்லாமையே கிடையாது. ஏன்னா நவக்கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால தான் இந்த நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆகப்பட்டது பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இத்தனை மணிக்கு சாப்பிடணும்னா அவர் எழுதியிருக்கணும், நம்ம இத்தனை மணிக்கு படுத்துக்கணும்னா அவர் எழுதியிருக்கணும். அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜெரிமானம் ஆனோம்னா கூட அங்கே எழுதியிருக்கணும்.
அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், எல்லாம் இருந்து சாப்பிடலன்னா விரதம், எதுவுமே இல்லாமல் சாப்பிடலன்னா பட்னிம்பா. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், எல்லா விதமான வளங்களும் நம்ம வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னா எல்லாரும் குடிமான வரைக்கும் இந்த நவக்கிரகங்களை கட்டாயம் நம்ம அவளுக்கு ஆராதனைகள்லாம் பண்ணோம், பூஜைகள்லாம் பண்ணோம், நமஸ்காரங்கள்லாம் பண்ணோம். அட் த சேம் டைம் தமிழ் நன்னா தெரிஞ்சவாளாக இருக்கக்கூடியவா நித்தியபடியே கோள் அறுபதிகம் அப்படிங்கிற ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள்களை பாராயணம் பண்ணிட்டு வராள். அதாவது நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல மைண்ட் ஆகப்பட்டது வேவரிங் மைண்ட்லேருந்து பாசிட்டிவ் மைண்டாக மாறும். அது பண்ண 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 எப்படி தண்டவாளத்தில் ரயில்களுடைய சக்கரம் தேய தேய தண்டவாளம் பாலிஷாக இருக்கோ, அந்த மாதிரி இவாளை உபாசிக்க முதல்ல இந்த வேவரிங் மைண்டெல்லாம் அவாய்ட் ஆகி நம்மளுக்கு பாசிட்டிவாக நினைக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். இதுவே நம்மளுக்கு நம்ம கரெக்டான ஒரு வழியில் தான் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்டான ஒரு அறிகுறிகள். இந்த கோள் அறுபதிகம்னு சொல்லலாம். சொல்றது வந்து எல்லாரும் என்ன கோளாறுபதிகம் அதை சொல்றதுனாலே நம்மளுக்கு எல்லாம் கோளாறாக போய்டும். அதாவது தமிழில் இங்கிலீஷில் சொல்லணும், நொட்டோரியஸ் எங்கே சொல்லணும், பாப்புலர் எங்கே சொல்லணும்னு இருக்கும் இல்லையா. நொட்டோரியஸ் தான் கண்காணிக்கப்பட வேண்டிய அக்யூஸ்ட், பாப்புலர்னா எஸ் இஸ் ஃபெமிலியர், ரொம்ப பிரபல்யமானவன். அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி கோள் அறுபதிகம், அதாவது தமிழை ப்ராப்பராக ப்ரொனவுன்சியேட் பண்ணுறதுங்கிறது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஒன்றும் இல்லை, சங்கம் வளர்த்த முதிரைன்னு சொல்கிற அவள் யாருமே ராணா சொல்கிறது இல்லை. தன்னிலை தாழாமையும் மண்ணிலை தாழ்ந்தக்கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் அப்படின்னு புறநானூறு ஒரு பாட்டு. இதில் எல்லாத்துக்கும் மேலே தான் சொல்லுவாள், நம்மளை யார் கண்காணிக்கிறா அப்படின்னு கேட்டலாம் திருமூலர். அப்போ திருமூலர் சொல்ல, கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா என்று கள்ளம்பல செய்வார். நம்மளை யாரும் கண்காணிக்கலைங்கிறதுக்காக கள்ளத்தனம் எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருப்போம், கதவை சாத்தி தாப்பா போட்டு நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எல்லாருடைய ஃபுட்டேஜும் யார்கிட்ட இருக்குது, பகவான் இருக்கு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன், நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு நம்ம தப்பு பண்ணிட்டு போகக்கூடாது. அதாவது நம்ம மனுஷனுடைய சுபாவம், இப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒன்று கிடைக்கல, தள்ளி போயிட்டே இருக்குன்னா, என்ன பகவான் வேண்டியிருக்கு, என்ன இது வேண்டியிருக்கு, என்ன பூஜை புனஸ்காரம் வேண்டியிருக்கு, இவ்வளோ தூரம் பண்ணுறோம் ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்க தரும். இயற்கையான ஒரு விஷயம், ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கும்போது இயற்கையாக மனுஷனுடைய சுபாவம் பற்றியா, வாட்டில் மாத்திரம் அது இருக்குது, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம், நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னா அதுதான் இம்மெச்சூரிட்டின்னு அர்த்தம். சரி, நம்ம நல்லதை பண்ணிகிட்டே இருப்போம், சுவாமி எப்போ கொடுக்குறாரோ கொடுத்துருப்போம். அது ஒரு பெரியவாள்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் கேட்டார், இது மாதிரி வம்சம் இல்லை, என்ன பண்ணுறது, ஒரு அடாப்ட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டாராம். ரொம்ப மெச்சூரிட்டியாக அதுக்கு இப்போ பெரியவா பதில் சொன்னாலாம், ஜென்மா முடிஞ்சு போயிடுது, இனிமேல் உனக்கு ஜென்மா கிடையாது. அதாவது கிருபானந்த வாரியர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், சுவாமியே உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தம் இல்லையான்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் போன ஜென்மாவில் யார்ட்டையுமே கடன் வாங்கலையேப்பா அப்படின்ட்டான். என்ன ஒரு மெச்சூரிட்டியான பதில் பாருங்கள். மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், பகவானை உபாசிச்சிட்டோமேனா நிச்சயமாக அவருடைய பிரசாதம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்க போகிறதில்ல. அதாவது சில மருந்து உடனே வேலை செய்யும், சில மருந்து லேட்டாக, அதாவது 10 லட்ச ரூபா கொடுத்து மருந்து சாப்பிடுவான், கடைசியில் 10 ரூபா மாத்திரையில் அந்த உடம்பு சரியாகும். அந்த 10 ரூபா மாத்திரையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ 10 லட்ச ரூபா செலவழிச்சிருக்க, அப்படி எடுத்துன்னு போகணும் மைண்ட். ஸோ அந்த மாதிரி இன்றைய தினம் நம்ம கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கிரகங்களை உபாசிக்கிறதுனால என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம இன்றைய தினம் அவருடைய ஆன்மீக நிகழ்ச்சி மூலியமாக ஆன்மீக தகவல்களை நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டதுனால இந்த தகவல்களை ஜனங்களாக இருக்கக்கூடியவ அனைவரும் கேட்டு குரு பகவானுடைய பிரசாதத்தை எல்லாரும் அடைஞ்சு, ஏற்கனவே சொன்னபடி எல்லாருக்கும் குரு பிரசாதங்கள் கிடைத்து 9 விதமான கிரகங்களையும் 9 விதமான கிரகங்களுடைய பிரசாதமும் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று இந்த உலகத்தில் மேலே 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 எல்லாருக்கும் சகலவிதமான நல்ல மங்கள காரியங்களை எல்லாருடைய வீட்லேயும் படைக்கும்படியாக எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் நம்மளை அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் சகலவிதமான செல்வம் பெருகட்டும் அப்படிங்கிறதோட நம்ம இந்த ஒரு தகவல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம முடிச்சுப்போம் அப்படிங்கிறதோட பூர்த்தியாகிறது. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஐவிட்னஸ் ஆன்மீகம் டிவி நேயர்களே, மேற்கண்ட பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் ஐவிட்னஸ் ஆன்மீகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.